காலையிலே வந்து கடையை வந்து நாங்கள் திறந்துட்டோம். 10 மணிக்கு நான் கரெக்டாக வந்து கடையை திறந்துட்டேன். திறந்தோடனே கஸ்டமர் நான் வரதுக்கு முன்னாடி கடையில் ஒரு கடை வாசலில் வந்து நின்றுட்டு எனக்கு ஃபோன் அடிச்சுட்டே பேங்க்லாம் போகணும். போயிட்டு வந்து கடையை திறந்து வச்சுருக்கேன். ஒரு சட்டை இப்போ தான் வந்துச்சுங்க. வந்து 10-11 மணிக்கு வந்து கொடுத்தாங்க. 1 மணிக்கு வாங்கிட்டாங்க. எனக்கு கூட 50 ரூபா நான் தாரங்கா அப்படின்னாங்க. அதாவது தச்சு கொடுத்தேன். கிறிஸ்மஸ் நேரம் இப்போதான் துணி வரும், அவசரமாக வரும். எல்லோரும் அந்தோனியார் கோயிலுக்கு போகணும், அங்கே போகணும் அப்படிங்காங்க. நம்ம அவசரமாக தைச்சி கொடுத்தாதாங்க நம்மளுக்கும் துட்டு கிடைக்கும். நம்ம அவசரமாக வர துணி தைச்சா தான் நம்மளுக்கு கிடைக்கும். 2 நாள் இருக்கட்டும், 3 நாள் இருக்கட்டும், 3 நாள் கழிச்சு தாங்கன்னு சொன்னாலே அந்த சட்டையை வந்து டக்குன்னு வாங்க வர மாட்டாங்க. ஏகப்பட்ட ப்ளவுஸு, சுடிதார் எல்லாமே எமர்ஜென்சிக்கு தைச்சி வச்சுருக்கேன். யாருமே நான் வந்து வாங்கின பாடே இல்லைங்க. வாங்கின பாடல மழை நேரம், நமக்கு மழை நேரம் அவங்க துட்டு தந்தால் தான் நமக்கு துட்டு. அவங்களுக்கு மழை நேரம் வேலையே இல்லையாம், வேலை இல்லை, அதனால் துட்டு இல்லைக்கா நான் 2 நாள் கழித்து வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாகணும்ல, சம்பளம் கொடுக்கணும். நம்ம அதை நம்பி தான் துணியை வாங்கி நம்ம தைச்சி வச்சுருக்கோம். நம்ம வாங்க வரமாட்டேன்னா நம்மளாவது மெதுவாக வச்சுருந்துருக்கலாம். அவங்க வாங்க வாரேன்னு சொல்லவே நானே தைச்சிட்டேன். தைச்சிட்டு எல்லாத்துக்குமே துட்டு கொடுக்கணும். ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற துட்டை நான் எப்படியாவது நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வரதை நான் வாங்கி மேனேஜ் பண்ணிக்கிடுவேன். ஆனால் அந்த கடையில் தைக்கிறவங்க பார்த்திங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ அவங்களுக்கு எவ்வளோ பீஸோ அவ்வளோத்துக்கு இப்போ நாங்கள் 120 ரூபா ப்ளவுஸ்க்கு வாங்குறோமா, அவங்களுக்கு நாங்கள் 40 ரூபா 45 ரூபா கொடுப்பேன். ஹெம்மிங் பண்ணால் 45 ரூபாவோட சேர்த்து கொடுத்துருவேன். அவங்க நினைக்காங்க நீங்கள் 120 ரூபா வாங்கிட்டு எனக்கு நீங்கள் 45 ரூபா தான் கொடுப்பீங்க அப்படின்னு அந்த சம்பளத்தை வாங்கச்சிலேயே அவ்வளோ அழுகையோடு வாங்குறாங்க. நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? கடைக்கு வாடகை 4000, கரண்ட்டு பில்லு, நூலுக்கு செலவு, மிஷினுக்குள்ள செலவு எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்து தானே நாங்கள் இது பண்ண முடியும். அதை வந்து புரிஞ்சுக்கிட மாட்டேங்காங்கல்ல. கடைக்கு ஆள் வைக்கிறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. கஸ்டமரும் அதை புரிஞ்சுக்கிட மாட்டேங்காங்க. தைச்சிட்டு ஒரு 20 ரூபா குறைங்க, 1000 ரூபா அப்படின்னு வைங்களேன், 100 ரூபா குறைங்க, 200 ரூபா குறைங்கன்னு சாதாரணமாக சொல்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்கும் கூலி கொடுக்கணும். கடையில் மிஷினுக்கு ஆயில் மாற்றணும், நூல் கண்டு கொக்கி வைக்கிற செலவு, அயனிங் செலவு, கடைக்கு நாங்கள் வந்து டீ காஃபி அதுன்னு நாங்கள் அதாவது எங்களோட பசிக்கு நாங்கள் குடிச்சுக்கிட்டோம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒரு வீட்டில் இருந்து தைக்கிறதுக்கும் கடையில் இருந்து தைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கலாங்க. வர கஸ்டமர் ரொம்ப கஷ்டத்தை இது பண்ணுறாங்க, புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க. புரியாத கஸ்டமருக்கு புரிய வச்சாலும் இது பண்ணவே மாட்டேங்காங்க. இந்த கடையில் வேலை பார்க்குறவங்க இப்படி பண்ணுறாங்க. அந்த கடையில் வேலைக்கு ஆள் வைக்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது. நிறைய இப்போ ஒரு நாளைக்கு நிறைய ஒரு 50 ப்ளவுஸ் நமக்கு கடையில் வந்து போணுச்சுன்னா அவங்க கேட்குறத நம்ம கொடுத்துடலாம். ஒரு நாளைக்கு 5 ப்ளவுஸ் 10 ப்ளவுஸு போச்சுன்னா நம்ம வந்து அவங்க கேட்குற சம்பளத்தையும் நம்மளால் கொடுக்க முடியாதுலாங்க. ஓரளவு தான் நம்மளாலையும் கொடுக்க முடியும். அதுக்கு சரின்னு சொல்லிட்டு தான் வராங்க. ஆனால் நம்ம தைக்கிறதுல பட்டி பீஸ்க்கு பக்கத்துலேயே நிற்க வேண்டியது இருக்குது, கொக்கி பட்டிக்கு பக்கத்துலேயே நிற்க வேண்டியது இருக்குது, பக்கத்துலேயே தான் நிற்க வேண்டியது இருக்குது. சம்பளத்தை நான் அன்னன்னைக்கு பைசா எவ்வளவோ அன்னன்னைக்கு பீஸ்க்கு கொடுத்து முடிச்சிடுவேன். இதனால் இடையிலையும் பைசா ஏதாவது கேட்டாங்க. அப்புறம் 4 சட்டை தைச்சிட்டு ஒரு சட்டை தான் ஒரு 5 சட்டை தைச்சேன்னாங்க. அவங்க தான் எழுதி தைச்சிட்டு என் நோட்டில் நான் எழுதிடுவேன், அவங்க நோட்டில் அவங்க எழுதி இங்கே கடையிலே தான் வச்சுட்டு போவாங்க. அவங்களுக்கும் அது தெரியவும் செய்யும் செல்லுலையும் வச்சுக்கிடுவாங்க. ஆனால் நான் இத்தனை சட்டை தைச்சேன் அதனால் ஆள் விட்டு தைக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உங்கள் கடையிலலாம் எப்படிங்க? இப்படி தான் எல்லாருமே பண்ணுறாங்களா? நான் கடை வச்சு 3 வருஷம் ஆகுது. நான் வேறு இடத்துல கடை வச்சுருந்தேன், பக்கத்துலேயே ஒரு 2 கடை தள்ளி. அங்கே கொஞ்சம் படி ஏறி இறங்க முடியல. வர கஸ்டமர்லாம் கொஞ்சம் கால் வலிக்குதுன்னு என்னையே ஏறி இறங்க சொல்லுவாங்கன்ட்டு நான் பார்த்துட்டு இந்த பக்கம் அது பக்கத்துலேயே கடை இருந்துச்சு, வேறு கடை, அங்கே நான் மாறி வந்துட்டேன். நான் அதே கஸ்டமர் நம்மளுக்கும் வந்துருந்தாங்க. ஆனால் அந்த கடையில் வந்து கடையில் காலையிலேருந்து கிடக்கும். அதை யோசிக்கவே மாட்டுக்காங்க. ஆனால் என்னோடய கஸ்டமரை பற்றி பிரச்சனை இல்லை. சில கஸ்டமர் தான் அப்படி பண்ணுவாங்க. ஆனால் சில அந்த மாதிரி கஸ்டமரை நான் வந்து வேண்டாம், இல்லை யார்ட்டையா நீங்கள் தைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி விட்ருவேன். யாரையுமே அதிகம் வச்சுக்கிட மாட்டேன். ஆரி ஒர்க்கும் நானும் போடுவேன். ஆனால் என்னால் போட்டோம்னா ப்ளவுஸ் எல்லாமே தைக்க முடியாது. துணி கம்மியாக இருக்கிறதுல தான் நான் ப்ளவுஸு ஆரி ஒர்க்கு நானே போட முடியும். நான் போடச்சில் ஒரு 100 ரூபா 200 ரூபா நான் குறைச்சி வாங்கிக்கிடுவேன். ஆனால் நான் வெளியில் தைச்சி கொடுக்குறவங்ககிட்ட 100 ரூபா 200 ரூபா நான்
குறைச்சோம்னா நான் அவங்களுக்கு பைசா கட்டாதில்ல. இப்போ என்னோட இதில் தானே தையக்கூலியில் தான் குறைக்காங்க. நான் அவங்க கேட்குற பைசாவை நான் அப்படியே கொடுத்தாகணும். அதனால் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையை உண்டு பண்ணுறாங்க. தைக்க கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் தயவுசெய்து உங்கள் துணியை வந்து உடனே வாங்கிட்டு போங்க. ஸ்டாக் வந்து இருக்க எங்களுக்கு வந்து பாதுகாக்க முடியாது. வீடுனா பீரோவுக்கு வச்சு நாங்கள் கூட்டி வச்சுருவோம், பத்திரமா இருக்கும். கடைகளில் வந்து நாங்கள் வந்து பீரோவாக வாங்கி வைக்க முடியுமா? ரேக் ஃபுல்லாக என் கடையில் நான் வீடியோவை காமிக்கேன். என் கடையில் வந்து வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், துணி ஃபுல்லாக அப்படியே ஸ்டாக் வாங்கி வச்சுருக்கு. இப்போ எத்தனை ரேக் இருந்தாலும் என் கடைக்கு வந்து காணாது. அந்த அளவுக்கு இதாக இருக்குது. அதனால் தைக்க கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் துணியை மட்டும் வாங்கிட்டு போங்க. ரொம்ப நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்.